ஒவ்வொரு பண்டிகைக்கும் படம் வருதோ இல்லையோ, ஒவ்வொரு பண்டிகைக்கும் புதுசா ஒரு பிரச்சனை வருது. அதாவது படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை. இந்த படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்த எங்களுக்கு போட்டு காமிக்கணும். நீங்க இந்த படத்தோட தலைப்பை மாத்தணும்னு நெறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு சினிமாவுக்கும் வந்துகிட்டு இருக்கு. அத ஃபாலோ பண்ணி இப்போ கத்திக்கும் நெறைய பிரச்சனைகள் வந்து, பல பிரச்சனைகள தாண்டி ஒரு வழியா நிம்மதியா இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல கடைசி நிமிஷம் பிரச்சனை வந்து, வழக்கம் போல சில ஷோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி, வழக்கம் போல ரசிகர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து கூச்சல் போட்டு, வழக்கம் போல கடைசி நிமிஷத்துல ஏதோ பண்ணி, வழக்கம் போல ஒரு வழியா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இதே மாதிரியே இந்த படத்துக்கும் பிரச்சனையோட தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் என்ன தெரியல, விஜய் படத்துக்கும் பிரச்சனைக்கு என்ன ஒரு ராசியோ. படம் ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நாங்க வந்து தெரி படத்தை வழக்கம் போல நம்ம தேவி தேட்டர்ல பார்க்க போறோம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தெரி படத்தோட விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். சகிப்புத்தன்மை இருக்கிற விஜய் ரசிகர்கள் மட்டும் இந்த விமர்சனத்தை பாருங்க. ஏன்னா நம்ம இந்த விமர்சனத்துல வெறும் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லி பாராட்டிட்டே இருக்க மாட்டோம். நெகட்டிவும் சொல்லுவோம். அப்புறம் அதெல்லாம் நீங்க கேட்டு காண்டாயி கமெண்ட் போட்டு நாங்க அதை டிலீட் பண்ணி தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட். இதான் விஷயம். நம்ம வந்து விமர்சனத்துக்கு போலாம். தெரி படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன யார் நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க? சார் என்ன சார், கார்த்திக் சார். நானு கார்த்திகா? ஆமா சார், கெட்டப் சேஞ்ச் சார். ஹாப்பி நியூ இயர் சார். அதனால தமிழ் புத்தாண்டா நீங்க சார்? கார்த்திக்? ஆமா சார். கண்ணாடி போட்டவனே எனக்கு அடையாளமே தெரியல. அப்படியே சார், தெரிய படம் பாத்தீங்களா? அதான் சரி, ஓகே. எனக்கு தயவுசெய்து பேச விடுங்க கொஞ்சம். தெரிய படத்தோடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தன்னுடைய குழந்தை நைனிகா கூட ஒரு கிராமத்துல, ஒரு கேரளால ஒரு கிராமத்துல அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. எந்த ஒரு வம்பு தூம்புக்கும் போகாம சத்ரி விஜயகாந்த் மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒதுங்கியே போறாரு. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருது. அப்போ அந்த பிரச்சனையில தன்னுடைய குழந்தைக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல அடி வாங்கிக்கிறாரு. எப்படி நம்ம மாணிக் பாஷா விஜயகாந்த் ரஜினிகாந்த் மாதிரி அடி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் மாதிரியே திரும்பி எழுந்து அடிக்கிறாரு. அப்போ கரெக்டா அங்க ஏஎம் ஜாக்சன் வந்து, நீங்க யாரு, நீங்க பாம்பே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார், சொல்றேன் பேச்சுக்கு சொல்றேன், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறவங்க, அப்போ பிளாஷ்பேக்ல அவர் ஒரு சூப்பரான டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் விஜய். அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஏன் அப்படி போலீஸா இருந்த விஜய் இந்த மாதிரி ஒரு தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த சத்திரி என்ன அது பாஷா அது என்ன சார் ரமணா சார் தெரி படத்தோடைய கதை. ஜோசப் குருவிலா, விஜய் குமார், டைரக்டர் அட்லி இந்த படத்தை வந்து ஒரு ஓட் டு தமிழ் சினிமான்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு போல இருக்கு. அதை சொல்ல, ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நிறைய பழைய தமிழ் படம் ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் எல்லாத்தையும் மீறி படத்தை ரசிக்க வர ஒரே விஷயம், விஜய் அவர் தான் வந்து தனியாளா இந்த படத்தை வந்து தன்னுடைய தோல்ல தூக்கி நிறுத்துறாரு. அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த எனர்ஜி வந்து இன்னும் கூட ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல. அவருடைய ஆக்டிங், சின்ன சின்ன காட்சிகள், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், இந்த ரொமான்ஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ரொம்ப சென்டிமெண்டான சீனா இருக்கட்டும், ரொம்ப எமோஷனலா அழற மாதிரியான சீனா இருக்கட்டும், டெரர் காமிக்கிற, நான் கெத்து காமிக்கிற மாஸ் சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்றாரு. ஏன் முன்னாடி படங்களோட இந்த படத்தை இன்னும் கூட அவருடைய ஆக்டிங் கொஞ்சம் அப்படியே என்ஹான்ஸ் ஆயிருக்கிற மாதிரி கூட இருக்கு. கொஞ்சம் எனக்கு பர்சனலா டிசப்பாயின்டான விஷயம், படத்துல வந்து அவருக்கு டான்ஸுக்கு வந்து பெருசா வந்து எந்த பாடலையும் ஒரு ஸ்கோப் கொடுக்கல. ஏன்னு தெரியல. கடைசியில் என் கிரெடிட்ஸ்ல ஒரு பாட்டு வருது, அதுல நல்லா டான்ஸ் ஆடுறாரு. பட் படத்துல வர எந்த பாடல்களுமே அவர் வந்து சூப்பராலாம் அவர் வந்து டான்ஸ் ஆட வைக்கலன்றது கொஞ்சம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏமாத்தான விஷயம். அவருக்கு அப்புறம் படத்துல வந்து நிறைய கிளாப்ஸ் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மொட்டை ராஜேந்திரன். அவர் வந்து அவர் வர சீன் எல்லாத்துலயுமே வந்து டிஃபால்ட்டா சிரிச்சிடுறாங்க. அவர் பேசும்போது கை தட்டிடுறாங்க. அவர் வந்து இந்த படத்துல வெறும் காமெடி மட்டும் பண்ணாம அவருக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. அந்த சீன் அவர் நல்லாவும் நடிச்சிருக்காரு, நல்ல டயலாகும் பேசியிருக்காரு. இவங்களுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கியூட்டா எல்லாரையும் கவர் பண்றது பேபி நைனிகா. அவங்க வந்து அவங்களுக்கும் விஜய்க்குமான அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு நிஜமாவே வந்து அப்பா பொண்ணு அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கு. அவங்களோட டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இன்னும் கூட அவங்க கிட்ட இன்னும் நிறைய நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் சமந்தாக்கு கத்தி மாதிரி இல்லாம இந்த படத்துல நிஜமாவே சொல்லிக்கிற மாதிரியான ரோல், பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன போர்ஷன்ல வந்திருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருந்தது. ராதிகாவுக்கும் அதே மாதிரி சின்ன ரோல் தான். பட் அவங்க விஜயோட அம்மாவும் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இயக்குனர் மகேந்திரனுடைய அந்த வில்லத்தனம், ஒரு சூப்பர் டெரரான வில்லனா இருப்பாருன்னு எதிர்பார்த்து நீங்க போனீங்கன்னா, பட் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு வழக்கமான மசாலா பட வில்லனா தான் அவர் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் அது வந்து அவரோட அந்த கெத்து வந்து அந்த ஒரு டெரரான வில்லன்ற அந்த ரோலை அவர் கேரி பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அவர் ஒரு நல்ல டெபு இந்த படம் அப்படின்னு வேணா சொல்லலாம். நம்மளோட சாவு எப்பவுமே நமக்கு வலிக்காது, ஆனா நமக்கு நெருக்கமானவங்களுடைய சாவு இருக்கு பாரு. டெக்னிக்கலா பார்க்கும்போது தெரி படத்துல கேமரா ஒர்க் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஜார்ஜ் சி வில்லியம்ஸோடைய கேமரால இந்த பாடல்களா இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு விஷுவல், சாதாரணமான காட்சியா இருந்தா கூட அது ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரி தான் அவர் வந்து ஃப்ரேம் வச்சிருக்காரு. அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. அதுக்கு படத்துடைய காஸ்டியூம்ஸ் 3 பேர் பண்ணியிருக்காங்க. கோமல், தீபாவளி, அப்புறம் சத்யான்னு 3 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூம் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்ட் ஒர்க் முத்துராஜ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல ஹைகோர்ட்டோடைய ஜங்ஷன் மாதிரியான ஒரு செட்டையும் சிஜியும் கொஞ்சம் அப்படி
மர்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய ஒர்க். அப்புறம் ஜிவி பிரகாஷோடைய இசையில அந்த ஈனா மீனா டிகா அப்புறம் ஜித்து ஜில்லாடி பாடல்கள் தவிர மற்ற பாடல் கொஞ்சம் சுமார் தான். பட் ரீரிகார்டிங்ல அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய இடங்கள்ல ரமணகிரி வாசன் அட்லி 2 பேர் வசனங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரியான வசனங்களும் இருக்கு. அதே மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரியான வசனங்களும் படத்துல நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் படத்துடைய பாசிட்டிவ்ஸ். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து நீ ஓகே சொன்னாதான் கல்யாணம். நான் ஓகேன்னு சொல்லனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. படத்துல டெக்னிக்கலா இவ்வளவு விஷயங்கள் சூப்பரா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லான படமா இருக்கு. விஜய் சூப்பரா நடிச்சிருக்காரு. பேபி நைனிகா நல்லா கியூட்டா நடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாலும் படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லென்த்தியா போற மாதிரியான ஒரு ஃபீல். நிறைய விஷயங்கள் அப்படியே டம்ப் பண்ணி சொல்லிருக்காங்க. இதனையும் கரெக்டான பாயிண்ட்ல இன்டர்வியூ இருக்காங்க. பட் ஸ்டில் ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அப்படி சொல்லப்பட்ட விஷயங்களும் சுவாரஸ்யமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ரொம்ப சாதாரணமா ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமால பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு புதுசான ஒரு பிரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுல எந்த சுவாரஸ்யமும் இல்ல. சரி, இன்டர்வலுக்கு அப்புறம் வில்லனும் விஜய் மீட் பண்ணுவாங்க, விஜய் வந்து இல்லைன்னா பழி வாங்குவாரு அப்படின்னு பார்த்தா அதுலயும் ரொம்ப சாதாரணமான ஒரு பழிவாங்கல் கதை மாதிரி தான் இருக்கு. அது ஏதாவது ஒரு ஸ்மார்ட்னஸ், ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஸ்டில் இல்ல. அது ஒரு நேர்கோட்டில் ஒரு போற மாதிரியான ஒரு கதை தான். அதுவும் அவருக்கும் வில்லனுக்குமான அந்த மீட்டிங்னா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு எஃபெக்டான இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு பழிவாங்கல் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி படத்துல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சில காட்சிகள் இருக்கு. விஜய்க்கும் நைனிகாவுக்குமான அந்த காட்சிகள் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி, விஜய்க்கும் சமந்தாவுக்குமான காட்சிகளும் நல்லா இருக்கு. அந்த சமந்தாவுடைய போர்ஷன் முடிகிற வரைக்குமே கூட அவங்க 2 பேருக்குமான அந்த கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் படத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஜிவி பிரகாஷோட இசையில இந்த 2 பாடலை தவிர இன்னொரு பாடம் இருக்கு. சமந்தா கூட விஜய்க்கு ஒரு டுவேட், கொஞ்சம் அது ஐட்டம் நம்பர் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் அந்த பாடம் கட் பண்ணிடலாம், ஏன்னா தியேட்டர்லயும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. பட் ஏமி ஜாக்சன் கூட ஒரு பாட்டு நல்ல வேலை அந்த படம் வந்து என் கிரெடிட்ஸ்ல வச்சுட்டாங்க. அந்த படம் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான மூவ் அது அப்படின்னு சொல்லலாம். பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? லவ் யுவர் எனிமீஸ் இல்லையா? மொத்தத்துல விஜய் ரசிகர்களுக்கு சரியா கேட்டர் பண்ணியிருக்கிற படம் தெரி. விஜய் தன்னுடைய பங்குக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. அட்லி 2வது படமே ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட ஒரு சேர்ந்திருக்காரு. பெரிய பட்ஜெட், நான் புதுசா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், கிரியேட்டிவா ஏதாவது பண்றேன் அப்படின்னு எதுவும் யோசிக்காம ரொம்ப சேஃபா பிளே பண்ணியிருக்காரு. அதை பிளே பண்ணதையும் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். விஜயோடைய கத்தி துப்பாக்கி மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு கண்டென்ட், பரபரப்பான திரைக்கதை அப்படின்லாம் தெரிய நீங்க சொல்ல முடியாது. பட் ஸ்டில் பெருசா குத்தம் குறை சொல்ல முடியாதபடி ஒரு பாசிபிளான என்டர்டெய்னர் தெரியும். சார் கண்ணாடி போடுங்க சார், கெட்டப் சேஞ்ச் சார். போட்டு தொலைங்க. தேங்க்யூ. சில படம் நம்ம யோசிப்போம்ல, இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா ஓடி இருக்குமே அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த கமல் நடிச்ச படம் நிறைய அப்படி சொல்லுவோம். அந்த அன்பே சிவம், ஆளவந்தான், அப்புறம் அந்த குருதி படம்லாம் இப்போ வந்து செம்மையிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி எனக்கு 2-3 நாளாக ஒன்று தோண்டிட்டே இருந்துச்சு. இப்போ ஆதி படம், விஜய் நடிச்ச ஆதி படம் இப்போ வந்து தான் செம்மையாயிட்டே இருக்குமே அப்படின்னு தோண்டிட்டே இருந்துச்சு. ஆதியா? ஆமாம் சார். ஏன் தெரியாது, இப்போ ஆதி தான் சார் ட்ரெண்டிங். இப்போ ஆதி படம் சார். தெரியல. யார் ஹீரோயின்? அஞ்சலியா? சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியலையே. விடு, உங்களுக்கு விவரம் பத்தல. நான் வேற டைட்டில் பத்தி பேசிக்கிறேன். இன்னைக்கு வந்து காலையில தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் டிவியில் பார்க்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் இணைந்து வழங்குவோர் யோகியா வரா சொம்ப தூக்கி உள்ளவை அப்படின்னு பதறிட்டேன் நான். என்ன சேனல் மாத்தமே நான்சிக்கில் ஏதோ உள்ள வருது அப்படின்னு பார்த்தா யோகியா வரா சொம்ப தூக்கி உள்ளவைன்றது ஒரு படத்தோடைய பேரான். எப்படிலாம் டைட்டில் வராங்க பாருங்களேன். கார்த்தி, அந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூ பண்றோமா? ஏய் தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சொரணையா? சோறுதான்.